திருப்புவனம் மடப்புரம் கோயில் காவலாளி கொலை வழக்குல 5 போலீசார்களை தனிப்படை காவலர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல 6 பேர் உண்டு. அதுல ஒருத்தர் வந்து டிரைவரா இருந்ததால அவர் வந்து சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அவர் வந்து இப்போதைக்கு முக்கிய சாட்சியா மாறியிருக்காரு. இந்த 5 பேரையும் விசாரிக்கிறதுக்கு வந்து சிபிஐ வந்து அனுமதி கேட்டிருந்து, அதுக்கு வந்து நேத்தைக்கு இன்னைக்கும் அவங்களுக்கு பெர்மிஷன் குடுத்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு 2வது நாளா வந்து இன்னைக்கும் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேத்தைக்கு போலீஸ் வேன்ல இருந்து இறங்கி போகும்போது எல்லாருமே பயங்கர டிப் டாப்பா சந்தனம், திருநூறு எல்லாம் வச்சுட்டு டிப் டாப்பா போறதா வந்து மக்களிடையே வந்து பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க இவ்ளோ இதுவா போறாங்களே, கண்டிப்பா வந்து இவங்கள ஜெயில்ல போட மாட்டாங்கங்கிற தைரியத்துல எப்படியும் வெளிய வந்துடலாம் அப்படிங்கிற தைரியத்துல தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நெறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து இவங்கள்ட்ட சரமாரியா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எந்த மாதிரி கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அஜித் குமார விசாரணை பண்ணிட்டு விடுவிச்சுட்டாங்க காவல் நிலையத்திலிருந்து. அதுக்கப்புறம் ஏன் அவர வந்து மறுபடியும் பிடிச்சு வந்து தனிப்படை காவலர்களா நீங்க வந்து அவர அடிச்சீங்க? உயரடுத்த வந்து ஏதாச்சும் அழுத்தம் வந்துச்சா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியா வந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் வந்து இவங்கள கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்ததுக்கு அப்புறமா தான் இதுல வந்து ஏதாச்சும் உயர் அதிகாரிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இல்ல இவங்களுக்கு வந்து அந்த நிக்கிதா தான் வந்து ஏதாவது பணம் குடுத்து ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே வந்து பேச்சு எழும்பிட்டு இருக்கு. மக்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.